ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். ஷார்ட் பைபிள் ஸ்டடியில் இன்னைக்கு நாம் ஜட்ஜஸ், அதாவது நியாயாதிபதிகள் புத்தகத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோசுவா முதல் எஸ்தர் வரை இருக்கிற 12 சரித்திர புத்தகங்களில் இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் இரண்டாவதாக வருகிறது. இதில் இருக்கிற சில முக்கியமான காரியங்களை நாம் என்னென்னு இன்னைக்கு பார்ப்போம். நியாயாதிபதிகள் அப்படின்னா நியாயம் விசாரிக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம், அதாவது ஜட்ஜஸ் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நீதிபதிகளாக இருக்காங்க இல்லைங்களா, நீதி அரசர் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி அந்த காலத்தில் நியாயாதிபதிகளை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருந்தார். மொத்தம் 15 நியாயாதிபதிகளை குறித்து இந்த நூல் நமக்கு விளக்குகிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. ஓத்னியேல், ஏகூத், சம்கார், தெபோராள், பாராக், கிதியோன், தோலா, யாவீர், எப்தா, இப்சான், ஏலோன், அப்தோன், சிம்சோன், ஏலி மற்றும் சாமுவேல். இதில் தெபோராள், கிதியோன், சிம்சான் அப்புறம் சாமுவேல் முக்கியமானவங்க. இஸ்ரவேலர்கள் யோசுவா காலத்துக்கு பிறகு கர்த்தருக்கு விரோதமாக நடந்துகிட்டதுனால தேவன் அவர்களை எதிரிகள் கைகளில் ஒப்பு கொடுக்கிறார். பிறகு அவர்கள் படும் பாட்டை பொறுக்க முடியாமல் அவரே அவர்களுக்காக நியாயாதிபதிகளை எழும்ப செய்கிறார். இது தொடர்ந்து இந்த புத்தகத்தில் இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது, நியாயாதிபதிகள் காலத்தில் ஒழுங்காக இருப்பாங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் நியாயாதிபதிகள் காலத்தில் ஒழுங்காக இருப்பாங்க. அவங்க காலத்துக்கு பிறகு இவங்க தேவனுக்கு விரோதமாக நடந்துக்குவாங்க. இப்படி இருந்ததுனால இந்த நியாயாதிபதிகள் காலத்தை இருண்ட காலம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த நூலை கடைசி நியாயாதிபதியான சாமுவேல் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மன்னர் ஆட்சி ஏற்படுவதற்கு முன்பாக சாமுவேல் இதை எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 300 ஆண்டு கால வரலாறு இதில் அடங்கி இருக்குது. அதாவது யோசுவாவின் மரணம் முதல் சிம்சோனின் மரணம் வரை இருக்கிற 300 வருட காலங்கள் இந்த புத்தகத்தில் அடங்கி இருக்கிறது. கடைசியாக, மக்கள் கடவுளை மறந்தாலும் கடவுளுக்கு துரோகமே செய்தாலும் அவர் அவர்களை கைவிட மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த நூல் எழுதப்பட்டதற்கான நோக்கமாக இருக்கிறது. இந்த ஷார்ட் பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.